அனைவருக்கும் வணக்கங்க. அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த குரூப் 4 தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனவரி மாதத்தில் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரும், ஜூன் மாதத்தில் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி 30/1/2024 இன்னைக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. காலையில் எழுந்தோடனே எல்லாத்துக்கும் ஒரு இன்ப செய்தியாக இருக்கலாம். நிறைய பேர்த்துக்கு இது கொஞ்சம் போஸ்டிங் கம்மியாக இருக்குது அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கலாம். அப்படிலாம் எதுவும் நினைக்காதீங்க. போஸ்டிங் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இதில் இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வருஷத்தோட முதல் நோட்டிஃபிகேஷன் 2024 முதல் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு 30/1/2024 வெளியாயிருக்கு. குடிமைப் பணிகள் தேர்வு 4, அதாவது குரூப் 4 தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குங்க. ஓகேங்களா? இதில் மொத்த போஸ்டிங் 6244 போஸ்டிங்க. மொத்த போஸ்டிங் 6244 போஸ்டிங் விட்டுருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் சொல்லிட்டு உள்ள பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது முக்கியமான நாட்கள் மற்றும் நேரம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அறிவிக்கை வெளியான நாள் 30/1/24. இணையவழி விண்ணப்பங்கள் சமர்ப்பதற்கான கடைசி நாள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு மாதம் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் நாள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் நாள் அதாவது நைட் 12 மணி வரையும் கொடுத்துருக்காங்க. அது 11:50 வரையும் 59 வரையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது வரையும் போய் அப்ளை பண்ண தேவையில்லை. போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சர்வர் ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் உங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு முந்தின நாள், அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? எப்பயுமே லாஸ்ட் சமயத்தில் அப்ளை பண்ணாதீங்க. கொஞ்சம் நாள் முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்லேயே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? அப்போ இணையவழி சமர்ப்பிங்க. லாஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2. அதே மாதிரி விண்ணப்பத்தை திருத்துறதுக்கு 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது 4ஆம் தேதியும் 5ஆம் தேதி 6ஆம் தேதி. எந்த மாதம்? மார்ச் மாதம். நீங்கள் அப்ளை பண்ணி, அதாவது விண்ணப்பத்தை சப்மிட் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு 3 நாள் டைம் தராங்க. நீங்கள் அதில் எதாச்சும் கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு. அது மார்ச் 4, 5, 6. ஓகேங்களா? 4 to 6 வரையும் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். தேர்வு மற்றும் நேரம். தேர்வு நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 9:30க்கு ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நீங்கள் 8:30க்கு எக்ஸாம்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். எக்ஸாம் ஹால்குள்ளே 8:30க்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுற நேரம் 9:30 to 12:30 வரையும், மொத்தம் 3 மணி நேரம். ஓகேங்களா? நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு போட்டிருக்காங்க. அது அவங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் எக்ஸாமுக்கு ஆன்லைன் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். இதில் புதுசாக விண்ணப்பிக்கிறவங்களுக்கு 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்கிற மாதிரி 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதை நீங்கள் பண்ணிவிட்டு அந்த 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த கரண்ட் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ OTR, அதாவது 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த OTR நம்பர், யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லா எக்ஸாமுக்கும் அதான் யூஸ் பண்ணுவீங்க. அதனால் அந்த OTR கரெக்டாக உங்களுக்கு ஞாபகம் வச்சு, யூசர் நேமையும் பாஸ்வேர்டு நல்லா ஞாபகம் வச்சிங்க, ஒரு நோட்டில் எழுதி வச்சிங்க. அடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி வருங்க, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் விண்ணப்ப திருத்த சாளரம், அதாவது விண்டோ. ஓகேங்களா? 4/3 6/3 வரையும் உங்களுக்கு டைம் தராங்க. அதாவது மார்ச் 4, 5, 6 வரையும் உங்களுக்கு திருத்தத்துக்கு டைம் தராங்க. அடுத்து பாருங்க, பதவி விருப்ப தெரிவுன்னு இந்த முறை கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாலாம் குரூப் 4 எக்ஸாம் நடக்கும்போது டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் அசிஸ்டண்ட், பில் கலெக்டர், சர்வேயர் அந்த மாதிரிலாம் நடக்கும். இப்போ சர்வேயர் எக்ஸாம் தனியாக கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எக்ஸாமில் புதுசாக சேர்த்துருக்கிறது வனக்காப்பல், அதாவது ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் வித் ஃபாரஸ்ட் கார்டு. ஓகே, இந்த மாதிரி 3 போஸ்ட்டை புதுசாக சேர்த்துருக்காங்க. அதுக்காக அவங்க கொடுக்குற ஆப்ஷன் என்னன்னா 3 ஆப்ஷன் தராங்க. அதாவது நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறீங்களா, அல்லது டிஎன்பிஎஸ், அதாவது குரூப் 4 பண்ணிட்டு அப்ளை பண்ணுறீங்களா, அல்லது 3க்குமே சேர்த்து அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வனக்காவலர் இதுக்கு மட்டும் அப்ளை பண்ணிக்கலான்னு கேட்குறாங்க. அடுத்து அந்த வனக்காவலர் அல்லாத பதவிகளுக்கு அப்ளை பண்ண 2ஆவது ஆப்ஷன் கேட்குறாங்க. 3ஆவது ஆப்ஷன் இந்த அறிவிக்கையில் குறிப்பிட்டுள்ள அனைத்து பணிகளுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் இந்த சி ஆப்ஷனை குறிச்சிருங்க. ஓகேங்களா? எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா? இதான் அந்த ஆப்ஷன் கேட்குறாங்க. இது கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது பாருங்கள், அந்த எக்ஸாம்பிளில் தடை செய்யப்பட்ட பொருட்களை ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரீங்க என்னன்னு சொல்றாங்க. அலைபேசியோ, கால்குலேட்டரோ, இது தவிர ப்ளூடூத்தோ, அந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைசஸ் எதுவுமே எடுத்துட்டு போக கூடாது. அதாவது நீங்க எந்த மால் ப்ராக்டிக்ஸும் பண்ணக்கூடாதுங்கிறது நீங்க இன்னும் இந்த பேரெல்லாம் ஃபுல்லா படிச்சுக்கிங்க. எந்த புத்தகமோ, எந்த விதிகளோ, அது தனித்தாள்களோ, பிட் பேப்பரோ எதுவுமே நீங்க உள்ள எடுத்துட்டு போக கூடாது. செல்லுலார் போனு,
ஓகேங்களா. இதில் நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போக, நீங்கள் அனுமதிக்கப்பட்ட ஒரே பொருள் வந்து கருப்பு நிற மை கொண்ட பந்து பேனா தான். அதாவது பால் பாயிண்ட் பென், பிளாக் பென் தான் எடுத்துகிட்டு போகணும். நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி நீங்கள் எக்ஸாமுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களை எக்ஸாம்ல இருந்து அடுத்த வர எக்ஸாம்ல இருந்து உங்களை பேன் பண்ணிடுவாங்க. பார்த்துக்குங்க. இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க, அதாவது எச்சரிக்கை. இது எச்சரிக்கைங்கிறது எதுவும் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி டிஎன்பிசியில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை புரோக்கர்ஸோ யாராச்சும் உங்களை அணுகுனாங்கன்னா அவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருங்க. இவங்க எப்பயுமே வந்து பியூர்லி எக்ஸாம் மூலியமா மட்டும்தான் எடுக்கிறாங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதுதான் இந்த பேரால சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, பதவிகளும் காலி பணியிட விவரங்களும் எத்தனை போஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து பாருங்க, இதுல பாருங்க, கிராம நிர்வாக அலுவலர் வந்து 108 போஸ்ட் இருக்குங்க. கிராம நிர்வாக அலுவலர் 108 போஸ்ட் இருக்கு. இளநில உதவியாளர் வந்து மொத்தமா 2442 போஸ்ட்டுங்க. இளநிலை உதவியாளர் பிணையம் அதாவது செக்யூரிட்டி அதாவது 44 போஸ்ட் இருக்கு. அடுத்த மாதிரி ஒவ்வொரு நம்ம ஏற்கனவே சட்டமன்றத்தில் அறிவித்த மாதிரி போர்டு, அதாவது தமிழ்நாடு வகுப்பு வாரிய போர்டு, வீட்டு வசதி வாரியம், இந்த மாதிரி போர்டுலாம் வந்து நம்ம டிஎன்பிசியில் எடுத்து வரதுக்கான சட்டத்திட்டத்தை தமிழ்நாடு அரசு செஞ்சிருக்காங்க. அதன்படி நிறைய டிபார்ட்மெண்ட் சேர்த்திருக்காங்க. அதோட போஸ்ட் எண்ணிக்கை எவ்வளோன்னு சொல்லி போட்டிருக்காங்க. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு ஆணையத்துக்கு 10 போஸ்ட், வகுப்பு வாரியத்துக்கு 27 இளநிலை உதவியாளர்கள், குடிநீர் வடிகால் வாரியத்துக்கு 49, தமிழ்நாடு சிறுதொழில் கழகத்துக்கு 15, தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் கழகத்துக்கு 7, தமிழ்நாடு மூலிகை பண்ணைகள் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு 10 போஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அமைச்சுப்பணி, நீதி அமைச்சுப்பணி, தலைமைச் செயலக பணி, சட்டமன்ற பேரவை பணி 1653 போஸ்ட், அதாவது தட்டச்சருக்கு ஒதுக்கியிருக்காங்க. தட்டச்சரில் தமிழ்நாடு மேம்பாட்டு மகளிர் நிறுவனத்துக்கு 3, தமிழ்நாடு சிறு தொழில் கழகத்துக்கு 3, அதாவது தட்டச்சர் போஸ்ட்ல, தமிழ்நாடு வாணிப கழகத்தில் 39, தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் கழகம் 7, தமிழ்நாடு அமைச்சுப்பணி இது சுருக்கெழு தட்டச்சல 441 சேர்த்திருக்காங்க. இப்படி சேர்த்து மொத்தமா உங்களுக்கு வந்து போஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 6244 போஸ்ட் தான் வந்திருக்கு. ஓகேங்களா, 6244 போஸ்ட் தான் வந்திருக்கு. இதுல நீங்க ஜேஎன் பாத்தீங்கன்னா தோராயமாவே உங்களுக்கு 3800 to 4000 போஸ்ட் தான் வரும். மீதியெல்லாம் டைபிஸ்ட், ஸ்டெனோடைபிஸ்ட் தாங்கிறது. போஸ்ட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா இது வந்து டபுள் கூட ஆகலாம். நம்ம எக்ஸாம் நடக்கிறதுக்கு 3 மாசம் பக்கமா இருக்கு. அப்போ உங்களுக்கு போஸ்ட் வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகலாம். அதனால நீங்க வந்து எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. உங்க வேலை உங்களுக்கு தேவை ஒரு வேலை. உங்களுக்கு 6244 போஸ்ட்ல உங்களுக்கு தேவை ஒரு போஸ்ட் தான். அதனால அந்த ஒரு போஸ்ட்டுக்கு உங்களுக்கு என்ன முயற்சி நீங்க போட முடியுமோ உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். நீங்க நல்லா படிச்சீங்கன்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு தேவை ஒரு போஸ்ட் தான். கண்டிப்பா நீங்க அடுத்து கவுன்சிலிங் வரும்போது இதுல இருந்து ஒரு 3000 போஸ்டிங் 4000 போஸ்டிங் வரைக்கும் கூட இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகேங்களா, அதனால நீங்க போஸ்டிங் பத்தி கவலைப்படாம நல்லா படிங்க. அடுத்து பாருங்க, இதுல தமிழ் 100 மார்க், இது ஆங்கிலம் கிடையாதுங்க, பொது தமிழ் மட்டும்தான். தமிழ் 100 மார்க், பொது அறிவு 75 மார்க், மேக்ஸ் வந்து 25, மொத்தம் 200 மதிப்பெண்கள், 3 மணி நேரம். ஓகேங்களா, ஒரு நம்ம நம்ம பேர் வந்து அந்த ரேங்க் லிஸ்ட்ல வரதுக்கு நம்ம எடுக்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச மதிப்பெண் வந்து 90 மார்க் எடுக்கணும். அப்பதான் ரேங்க் லிஸ்ட்ல நம்ம பேர் வரும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, அதாவது இதுல தகுதி இந்த வயது வரம்பு பாத்தீங்கன்னா பிஏவுக்கு வந்து 21 வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 21 வயசுல இருந்து அப்ளை பண்ணலாம். மற்ற எக்ஸாமுக்கு வந்து நீங்க 18 வயசுல இருந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அவங்க வயது தகுதி கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிபிகேஷனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேங்களா, பிஏவுக்கான அதிகபட்ச வயது வந்து 42 கொடுத்துருக்காங்க. மீதிலாம் வந்து வயசு எதுவும் கொடுக்கல. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த போர்டுக்கெல்லாம் பாருங்க, இவங்க அதாவது இந்த புதுசாக சேர்க்கப்பட்ட போஸ்டிங்களுக்கு வந்து 37 to 34, ஒரு சில போஸ்டிங் வேரி ஆகும். அது கேஸ்ட் வைஸ் வந்து உங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதெல்லாம் நீங்க நோட்டிபிகேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த நோட்டிபிகேஷனை வந்து நான் இந்த வீடியோவோட எண்ட்ல கொடுக்குறேன், அதாவது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அடுத்து பாருங்க, அதாவது சான்று ஆவணங்கள் இதெல்லாம் என்னென்ன, இந்த போஸ்டிங் என்னென்ன சான்று தேவை, குறைந்தபட்ச கல்வி தகுதி என்ன, எல்லாமே சொல்லிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேரி ஆகுது. ஓகேங்களா, அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட கல்வி சான்றிதழ் கொடுத்துருக்காங்க, நீங்க பாத்துங்க. அதே மாதிரி கீழே சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த சர்டிபிகேட் ஃபார்மேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. நீங்க பாத்துங்க. இந்த வீடியோவில் இதெல்லாம் நான் கொடுக்குறேன். கண்டிப்பா எல்லாரும் நல்லா படிங்க, கண்டிப்பா பாஸ் ஆகலாம். நீங்க சின்சியரா படிச்சீங்கன்னா கண்டிப்பா பாஸ் ஆகலாம். போஸ்டிங் கம்மியா இருக்குன்னு நினைக்காதீங்க. போஸ்டிங் வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.